வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மணத்தக்காளி கீரை, தேங்காய், புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், வரமிளகாய், பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். நான் அது இதில் காட்டலை. இப்போ பருப்பு, தனியா, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை மட்டும் கடைசியாக சேர்க்கணும், இல்லைன்னா கருகிடும். நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வறுத்துருவோம். எல்லாம் கலர் மாறினா தான் நல்லா அரைபடும். நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கணும். பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயமெல்லாம் நான் இந்த லிஸ்ட்டில் காட்டல, நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, கீரையெல்லாம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வதங்கணும். கீரை நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். அப்போ தான் சட்னி நல்லா வரும். உப்பு சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். அப்போ தான் கீரையில் உள்ள கசப்பு தன்மை மாறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. கலர் மாறி வருது. 1-2 காய் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சேர்த்தே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடணும். சூடாகவே இருந்துச்சுன்னா மிக்சியிலேருந்து தெரிச்சிரும் வெளியில். ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா அரைபட்டுருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வதக்கின கீரை, வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிருக்கேன். ஓரத்துலலாம் பருப்பு நிற்கும், எல்லாத்தையும் உள்ளே தள்ளி நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், நல்லா கலராக டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். வெடிச்சிருச்சு கடுகு. இப்போ சேர்த்துட்றேன். அவ்வளோதான், மணத்தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.